ரெக்கார்ட் போட்டாச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். சோ ஏற்கனவே இஷ் நா வரையும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ நம்ம இஷ் நால இருந்து இப்ப புதுசா எழுத ஆரம்பிக்கலாம். இஷ்னாவே ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இஷு பிளஸ் நா. முதல்ல சான்ஸ்கிரிட்னா என்ன அப்படின்னா கூட்டு எழுத்துக்கள் தான் சான்ஸ்கிரிட்டே. இப்ப ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் ஸ்கிரிப்ட் சேம் தான், லெட்டர்ஸ் சேம் தான். ஆனா கூட்டு எழுத்துக்களே இதுவரையும் எவ்வளவு வந்திருக்கு பாப்பா? 238. இன்னும் நம்ம இன்னைக்கு எப்படிதாலும் 100 பார்ப்போம். சோ 350 கூட்டு எழுத்துக்கள் குணித்த சம்யுக்த அக்ஷராணின்னு சொல்லுவோம். அதுதான் சான்ஸ்கிரிட். சோ 2 வார்த்தையை சேர்த்தி 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 எழுதுவாங்க. சோ இதை நல்லா கத்துட்டோம்னா சான்ஸ்கிரிட் ஸ்கிரிப்டை நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேவா? இது இஷ் பிளஸ் நா, இஷ்னா. இஷ்னா எப்படி எழுதணும்? இன்னொரு வாட்டி எழுதி காமிக்கிறேன். இஷ்னா இது போன வாட்டி நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? இப்ப அடுத்தது இஸ் பிளஸ் நா. ஓகேவா? இஸ்னா. இந்த இஸ்னா அப்படின்றது ஸ்னேகஹ, ஸ்னேகம், ஸ்நானம் அப்படின்றோம் இல்லையா? அப்ப ஸ்னா, ஸ்னா தாது. ஓகேவா? அடுத்தது இஹ் பிளஸ் நா. இஹ்னா. இஹ்னாவை எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இஹ்னாவா இன்ஹா, இன்ஹா. ஓகேவா? இந்த தாத்துவை மட்டும் இன்ஹா, இன்மா, இம்ஹா, இன்ஹா, அப்புறம் இம்ஹ அப்படி படிக்கணும். இன்னு இம்மு வந்தா மட்டும். அப்புறம் இக்கு பிளஸ் ல, க்ள, க்ள, கிளைபியம் அப்படின்னு வாங்க. கிளைபியம்னா ஆண் தன்மையும் பெண் தன்மையும் அல்லாதவங்களை கிளைபிய அப்படின்னு. இது பிளஸ் ம, இத்ம, பத்ம, பத்ம பத்ர அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? பத்மனா தாமரை. மெதுவா எழுதுங்க. இது பிளஸ் ய, திய. இந்த வார்த்தை ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் பாருங்க. இது பிளஸ் ய, திய. மேல இருக்க வார்த்தை யுத்த குறிக்கும், கீழே இருக்க வார்த்தை யாவ குறிக்கும். இப்போ நம்ம வித்யான்னு எழுதுறோம்னா இப்படி எழுதக்கூடாது சான்ஸ்கிரிட்ல. ஓகேவா? வித்யான்னு எழுதும் போது வி இத் யா, வித்யா. ஓகேவா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களாப்பா? இப்போ அடுத்தது போலாமா? இஷு பிளஸ் ட, இஷ் ட, இஷ்ட. இப்படிதான் எழுதணும். இஷ்ட, இஷ்ட. எழுதிட்டீங்களா? அடுத்து இஹு பிளஸ் ந, இஹ்னா, இஹ்ன. இதையும் இன்னு வந்துடுச்சுன்னா இப்போ இன்ஹ, இன்ஹ இப்படிதான் சொல்லணும். ஓகேவா? இன்னு வந்துட்டாலே இன் தாத்து நா தாத்து வந்ததுன்னா இன்ஹ ப்ரொனவுன்சியேஷன். அடுத்தது இங்கு பிளஸ் க, இங்க.
இப்படியும் எழுதுவாங்க. இங்க இப்படியும் எழுதலாம். இங்க. ஓகேவா? இங்க. இச்சு பிளஸ் ச. இச்ச. இச்ச. அடுத்தது இஜ்ஜு பிளஸ் ஜ. இஜ்ஜ. 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 எழுதிட்டீங்களா? அடுத்தது அப்புறம் இஞ்சு. இஞ்சு இதுதான் சொல்லுவோம். இஞ்சு. இஞ்சு பிளஸ் ஜ. இஞ்சு பிளஸ் ஜ. இன் ஜ. இப்படி சொல்லி எழுதலாம். இப்படியும் எழுதுவோம். இல்லைன்னா இஞ்சு பிளஸ் ஜ இப்படியும் எழுதலாம். ரெண்டு மெத்தட்லயுமே எழுதலாம். இத பாருங்களேன். இப்படியும் எழுதுவாங்க. இன்ஜ. ஓகேவா? எப்படி எழுதினாலும் கரெக்ட் சான்ஸ்கிரிட்ல. அதேதான் இஞ்சு பிளஸ் ச எழுதுறதும். இஞ்சு ச இப்படி எழுதலாம். இஞ்சு ச இப்படி எழுதலாம். அப்புறம் இஞ்சு சரி இது இல்ல இவ்வளவுதான். ரெண்டு வாட்டி ரெண்டு இதுலதான் எழுது. இஞ்சு பிளஸ் ச. அப்புறம் இட்டு பிளஸ் டா இது ஏற்கனவே எழுதியிருக்கோம். திருப்பி ரிப்பீட் ஆகுது வார்த்தை. இட்டா. இட்டா. இட்டு பிளஸ் யா. இட்டியா. இட்டியா. இடு பிளஸ் யா. இடியா. இடியா. இடு பிளஸ் யா. இட் ய. இட் ய. இட் ய. இட்யா. 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 இஞ்சா. இஞ்சா. இட்டா. இட்டிய. இட்டியா. இட்யா. இட்யா. எழுதிட்டீங்களா? அடுத்தது இத்து பிளஸ் த. இத்த இப்படிதான் எழுதணும். இது இத்து குறிக்கும், இது தாவ குறிக்கும். இது இத்த குறிக்கும், இது தாவ குறிக்கும். இந்த பாருங்க. இத்த. ஓகேவா? பக்தஹ அப்படின்னு எழுதுறோம்ல, அப்ப இப்படிதான் எழுதுவோம். இத்தா. அப்புறம் இஹ் பிளஸ் ம. இஹ்மா. இஹ்மா தான். ஆனா இஹ்மான்னு எழுத மாட்டோம். இப்படியும் எழுதலாம். இப்படியும் எழுதலாம். இப்படிதான் எப்படியும் எழுதலாம். இப்படியும் எழுதுவாங்க. சோ இது வேணாம். இப்படி எழுதுங்க. இஹ்மா. பிரம்ம அப்படின்னு இந்த இஹ்மான்னு சொல்ல மாட்டோம். ந மாத்திர ம மாத்திர வரும்போது இம்ஹ. இம்ஹ நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த மூணு மாத்ராஸ் வரும்போது. அடுத்தது இஹ் பிளஸ் ய. ஹிய. ஹிய. இந்த ஹிய அப்படின்னா ஹியஹ அப்படின்னு நீங்க ஒரு விசர்க்கம் சேர்த்துட்டோம்னா சான்ஸ்கிரிட்ல நேற்று எஸ்டர்டே அப்படின்னு அர்த்தம். ஹியஹ. ஓகேவா? இது பிளஸ் க. இத்க.
இத்க இத்க இத்து பிளஸ் த இத்த 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 இம்ஹ ஹியஹ ஹிய இதுக இது ஹிய இது ஹியஹ யஹ ஹியஹ அப்படின்னா நேற்று. ஓகேவா? இதுக இத்த இத்தனா இப்படிதான் போடுவோம். இத்த. ஓகேவா? அடுத்தது இது பிளஸ் த இப்படி எழுதிட்டு த இப்படிதான் எழுதணும். 2 வாட்டி எழுதுங்க. கோதாகிரஜன் போன்றவர்கள்லாம் 2 வாட்டி எழுதி பாருங்க. இத்த இத்த இத் பிளஸ் ப இத் ப இத் ப இத் பிளஸ் ப இத் ப இத் ப. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்பு பிளஸ் த இப்த இப்த இல்லு பிளஸ் ல இல்ல இல்ல இத்த இத்ப இத்ப இப்த இல்ல. எழுதிட்டீங்களா? இங்க இருக்க பசங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்கப்பா. அடுத்தது இஷு பிளஸ் ச இஷ் ச இஷ்ச இப்படியும் எழுதலாம். இல்ல இந்த சேவை இப்படி போட்டுட்டு இந்த இஷ இப்படி இதுல ஜாயின் பண்ணாமையும் இருக்கலாம். இப்படி ஜாயினும் பண்ணலாம், இப்படி ஜாயின் பண்ணாமையும் இருக்கலாம். இஷ்ச. ஓகேவா? இஷ் பிளஸ் ல இஷ் ல இஷ்ல இப்படியும் எழுதுவாங்க. இஷ்ல இப்படியும் எழுதுவாங்க. ஓகேவா? எப்பயுமே ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. சான்ஸ்கிரிட்ல மேல இருக்கிற வார்த்தைய பாதி மாத்திரையில உச்சரிக்கணும். ஹாஃப்ல. இப்ப மேல என்ன வருது? இஷ் வருது. இஷு. அந்த ஷா மாத்திரையில இஷ்னும் கீழே இருக்க வேர்ட ஃபுல் மாத்திரையிலையும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இஹு பிளஸ் ல இஹ்ல இஹ்ல இஹு பிளஸ் வ இஹ்வ இஹ்வ. அப்புறம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இந்த 4 மாத்திரையை சொல்லுவோம். இதை இங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இது ஏற்கனவே எழுதினதுதான். இக்கு பிளஸ் ஷ இருந்தாலும் எழுதுங்க. இக்ஷ கக்ஷ இக்ஷ இதை இப்படிதான் எழுதுவோம். அப்புறம் இஜ்ஜு பிளஸ் ஞ. தமிழ்ல கங்க ச ஞ வருது இல்ல, அந்த இதுல இந்த உச்சரிப்போம். இதுதான் ஞ. இஜ்ஜு பிளஸ் ஞ ஞானம் அப்படின்றீங்க இல்லையா, அதுக்கு இந்த ஞ தான் யூஸ் பண்ண. அதே மாதிரி இத்து பிளஸ் ர திர
அடுத்தது இக்கு பிளஸ் த இத்த பக்த. சோ அத நான் பக்தன்ட்டேன். அது இத்து பிளஸ் த இத்த. சரி. இக்கு பிளஸ் த இத்த. இது நாலுத்தையும் எழுதுங்க. இது திருப்பியும் எழுதுறோம் நம்ம, இருந்தாலும் எழுதிக்கோங்க. ஏன்னா இதை அடிக்கடி ஞாபகப்படுத்துறாங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது இக்கு. இப்ப நம்ம இதுவரையும் 2 வார்த்தை சேர்க்கறத படிச்சோம். என்ன படிச்சோம்? 2 வார்த்தை. இதுல இருந்து 3 வார்த்தை சேர்க்கறத படிக்க போறோம். இக்கு பிளஸ் இத்து பிளஸ் வ. பொறுமையா எழுதுங்க. இக்கு பிளஸ் இத்து பிளஸ் வ. இக்கு இத்து வ. இக்துவ. இக் இத் வ. இக்துவ. இப்ப நம்ம 3 வார்த்தை சேர்க்கறது படிக்க போறோம். இக்கு பிளஸ் இஷு. இக்கு பிளஸ் இஷு என்ன ஞாபகம் இருக்கா? இக்ஷ. ரைட். இக்ஷ. இக்ஷ. இக்ஷ வந்து இக்கு பிளஸ் ஷ. இப்ப இக்கு பிளஸ் இஷு வருது. அப்போ இக்ஷு. இக்ஷு பாதி வார்த்தை பிளஸ் ந. புரியுதா? ஃபுல் வார்த்தை கிடையாது. இக்கு பிளஸ் இஷு நான் இக்ஷு. அத பாதி வார்த்தையை இப்படி எழுதணும். சோ இப்ப இங்க இக்ஷ்னா எழுதும்போது இக்ஷ் நா இப்படி எழுதணும். ஓகேவா? இதையும் எழுதிக்கோங்க. இதுக்கு நீங்க குழம்பிப்பீங்க. இக்கு பிளஸ் இஷு வந்ததுன்னா இக்ஷு. இக்ஷு. நமக்கு ஆக்சுவலா இக்கு பிளஸ் ஷானா இக்ஷ. அதுலயே பாதி வார்த்தைனா இக்கு பிளஸ் இஷு இக்ஷு. இக்ஷு. சோ இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இந்த வார்த்தையோட கண்டிப்பா குழம்பிப்பீங்க. ஓகேவா? அடுத்தது இக்கு பிளஸ் இஷு பிளஸ் ய. சோ இதுல இது 2 வார்த்தை எப்படி எழுதணும் சொல்லியிருக்கேன். இக்ஷு. இக்ஷு எழுதிட்டீங்களா? யவ சாதாவா எழுதுங்க. இக்ஷ்ய. இக்ஷ்ய. இக்ஷ்யா. நல்லா பொறுமையா பார்த்து எழுதுங்க. இக்ஷ்யா. கிளியர் பண்ணட்டுமா? ஓகே. அடுத்தது இக்கு பிளஸ் இஷு. இக்கு பிளஸ் இஷு என்னது? இக்ஷா. இக்ஷு. இதோட வா சேருங்க. வ. அப்போ இக்ஷ் வ. இக்ஷ் வ. ஓகேவா? நெக்ஸ்ட் இக்கு பிளஸ் இம்மு பிளஸ் ய. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா இந்த 2 வார்த்தையை எப்படி எழுதணும்ன்றத எழுதி பார்க்கணும். இக்கு பிளஸ் மேவை எப்படி எழுதுவோம்? இக்ம. ரைட்டா? அதுதான் இங்க வரும். இக்கு ம. அத்தோட இக்கு ம. இக்கு பிளஸ் இம் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? இக்கு இம். ஓகேவா? இக்கு இம். ரைட்டா? இத்தோட ய சேருங்க. இக்கு பிளஸ் மேனா இக்ம. கரெக்டா? இக்கு பிளஸ் இம்முனா இக்கு இம்மு. இத்தோட யா சேர்க்கும் போது இக்மியா. 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 இதெல்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் புரியும். புரியுறதா? அடுத்தது இதுதான் க ஞ வருதுல்ல, அந்த ஞ. இங்கு. இங்கு பிளஸ் க இக்கு
பிளஸ் ய. இப்ப முதல்ல இங்கு இக்கு ய இத எப்படி எழுதுவோம்? இத வந்து அப்படியே எழுதணும். எப்படின்னா இங்க எழுதுறேன் பாருங்க. இங்கு இந்த இக்க பாதி வார்த்தை எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். அவ்வளவுதான். ஓகேவா? இது ய. இங்கு க இங்கு இக்கு ய இங்க்ய 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 எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் இதே இங்கு பிளஸ் இக்கு பிளஸ் த. இக்கு பிளஸ் த என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? இக்கு பிளஸ் த இக்த. இதுதான் இக்த. சோ இங்க இங்கு பிளஸ் இக்கு பிளஸ் தனா என்ன வரும்? இங் இங்கு இங் இங்கு இப்படியே எழுதிக்கணும். இக்தா இங்கிக்தா. ஓகேவா? இதை எழுதிட்டு அதை எழுதிக்கோங்க. புரியாது டக்குன்னு. நெக்ஸ்ட் இச்சு பிளஸ் ச. முதல்ல ரெண்டு சொல்லி இச்சு பிளஸ் ச அப்படின்னா இச்ச. கரெக்டா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் அதே இச்சு பிளஸ் இச்சு வரும்போது எப்படி எழுதுவீங்க? இச்சு மேல இந்த கோடு போடக்கூடாது. இச்சு இச்சு இச்சிச்சு இப்படிதான் எழுதணும். இப்போ இச்சு பிளஸ் இச்சு பிளஸ் ர. சிற. இது என்னது? சிற. இது இச்சு, இது ஒரு இச்சு. இது மேல கோட போடக்கூடாது. இது கோடு போட்டா சாவாயிடும். இச்சு இச்சு ர. சிற இச்சிற இச்சிச்சிற இச்சிற. சோ இது எல்லா தாத்துவையும் எழுதி பக்கத்துல எழுதிக்கோங்க. 3 வேர்ட்ஸ் வரும்போது குழம்புவீங்க. எழுதிட்டீங்களா? கோதாகிரஜன் சாஞ்சு உட்காந்து எழுது. சாஞ்சு உட்காரு. முதுகு வலிக்கும். நீ கூட வேணாம். அப்புறம் கண்ணு தெரியாது. அப்புறம் ஈச் பிளஸ் இச். இச்சு பிளஸ் இச்சு எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்டா? இப்ப அத்தோட வ சேர்க்கிறோம். அவ்வளவுதான். அப்ப எப்படி வரும்? இச்சு இச்சு வ இச்சிச்வ இச்சிச்வ. ஓகேவா? இன்னு பிளஸ் இட்டு பிளஸ் ய. நல்லா பாத்துக்கோங்க. இட்டு பிளஸ் ய என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? இட் ய இப்படி எழுதணும். கரெக்டா? கரெக்டா? இப்ப 3 வார்த்தை வரும்போது இன் இட் ய இப்படியும் எழுதலாம். இன் இட் ய இன் இட் ய இப்படியும் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது இன் இட் பிளஸ் ய. நான் இது சொல்லி கொடுத்துருக்கேன். இட்டு பிளஸ் ய எப்படி எழுதுவீங்க? இட் ய இப்படி எழுதுவோமா? இன்னொன்னு சாதாவா இட்டு ய இப்படி எழுதுவோம். சோ இப்ப இது எழுதும்போது இன் இட் ய இப்படியும் எழுதலாம். அடுத்தது இல்லனா இன் இட் ய இப்படியும் எழுதலாம். எழுது எழுது. ஃபுல்லா எழுது. நல்ல பெருசா எழுது. கண்ணுக்கு தெரியற மாதிரி. அடுத்தது இத்து இத்து பிளஸ் வ.
இத்து பிளஸ் இத்து, இத்து பிளஸ் த, இத்த. இத்த எப்படி எழுதுவீங்க? இப்படி எழுதுவீங்க. கரெக்டா? இத்த இப்படி எழுதுவீங்க. ஞாபகம் இருக்கா? இந்த இத்தாலேயே 2 இத்து பிளஸ் இத்து போட்டா என்ன போடணும்? இது இத்து, திருப்பி இன்னொரு இத்து, இவ்வளவுதான். இந்த கோடு போடக்கூடாது. இதுதான் இத்து, இத்து, இத்த, இத்து, 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 துவ. இத படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, இது ஒரு இத்து, இது ஒரு இத்து, இது வ, இத்வ, இத்து, இத்து, வ. இத்த தனியா சொல்லிட்டு இத்து வ சேர்த்து இத்து, இத்துவ அப்படின்னு படிப்போம். ஓகேவா? பாருங்க சான்ஸ்கிரிட் எவ்வளவு ஈஸின்னு. இந்த தாத்து உங்களுக்கு தெரியும். இது பிளஸ் ர. இது பிளஸ் ர என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? ர. ரைட்டா? இதையே இது பிளஸ் இரு. இதை எப்படி செய்வீங்க? திரு. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா இந்த திரால இப்படி கீழே போடணும். போடும் இது. ஓகேவா? இப்படி கீழே போட்டுட்டீங்கன்னா இந்த வார்த்தை கிடைக்கும். ஓகேவா? இது பிளஸ் ர திர, இது பிளஸ் இரு இத்ரு, இத்ரு. இப்ப இத்தோட ஒரு வார்த்தை சேருது. இது பிளஸ் இரு பிளஸ் ய, இத்ரிய, இத்ரிய. அப்ப இத்ரு நீங்க கீழே இப்படி போட்டு ய, இத்ரிய, இத்ரிய. நான் இது எதுக்கும் திருப்பியும் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. புதுசா எழுதி காமிக்கிறேன். நீங்க குழம்பிக்காதீங்க. இது பிளஸ் இரு பிளஸ் ய. இப்படி வரும்போது இது இருக்கு இத்ரு, இத்ரு, இத்ரிய, ய. ஏன் நல்லா அதோட ஒட்டி போடுங்கன்னு. ய. ஓகேவா? அடுத்தது போலாமா? நா பிளஸ் த, இன்னு பிளஸ் இத்து பிளஸ் ய. இன்னுக்கு பாதி எப்படி எழுதுவோம்? இன்னு. இத்துக்கு பாதி என்ன? இத்து. ய எப்படி எழுதுவோம்? ய. அவ்வளவுதான். இன் இத் ய, இன்நித்ய. ஓகேவா? அப்புறம் இங்க இத்து பிளஸ் ர என்ன ஞாபகம் இருக்கா? த்ர. கரெக்டா? இன்னு பிளஸ் இத்து பிளஸ் ர த்ர. இன்னு பிளஸ் இத்து பிளஸ் ர, இன் த்ர, இன் த்ர, இன் த்ர. எழுதிட்டீங்களா? இப்ப அடுத்தது இது பிளஸ் ய. இதை எப்படி எழுதணும்? இது பிளஸ் யா சொல்லி கொடுத்துருக்கனே, வித்யா, இத்ய. கரெக்டா? கரெக்டா? இத்தோட இன்னு சேரும்போது இன்னு பிளஸ் இது பிளஸ் ய சேரும்போது இந்திய, இந்தியா அப்படின்றோம் இல்லையா? அது இப்படிதான். இந்திய. இது பிளஸ் ர யாருக்காவது ஞாபகம் இருக்கா? திர. இப்பதான் நடத்தினேன். திர. இதுல இன் சேருங்க முன்னாடி. இன் பிளஸ் இது பிளஸ் ர சேர்க்கும் போது இந்திர, இந்திரன் சொல்றோம் இல்லையா? இப்படி பாருங்க. இந்திர வந்துடுச்சா? இன்னு மெதுவா எழுதுங்க எல்லாரும், அவசரம் இல்ல. மெதுவா எழுதுங்க. இந்திர, இந்திர. எழுதிட்டீங்களா? இத்யா, இந்தியா, திர, இந்திர.
அடுத்தது இந்த இது பிளஸ் ர எப்படி எழுதணும் சொல்லி கொடுத்துருக்கோம் ர ர இதுக்கு முன்னாடி இன் சேருங்க இன் இத் ர இந்திர இந்திர அடுத்தது இப்பு நல்லா பாருங்க இதை எழுதிடுங்க இன் இத்ர இந்திர எழுதிட்டீங்களா இப்பு பிளஸ் ர பிரன்னு சொல்லுவோம் பிரதி தினம் அப்படி சொல்லுவோம்ல இந்த பிர தாத்து இதுதான் பிர ஓகேவா அத்தோட இம் சேருங்க இம் பிளஸ் இப்பு பிளஸ் ர எப்படி வரும் இம்ப்ர இம்ப்ர எழுதினீங்களா அடுத்தது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் இதை எழுதுங்க மெதுவா சொல்றேன் இரு பிளஸ் க எப்படி படிப்போம் இர்க இர்க எப்படி படிப்போம் இப்படி எழுதுவோம் ஞாபகம் இருக்கா இர்க இதுல இப்ப இரும் இக்கும் வந்ததுன்னா எப்படி எழுதுவோம் இர்க் இர்க் இப்படி எழுதுவோம் ஓகேவா இதுல இரு இக்கு அதோட சேர்த்து யா வரும்போது இந்த இர் மாத்திரை இருக்கு இல்லையா இது யாக்கு முன்னா யால போடணும் எப்படின்னா இக்கு யா இர் இர்க்யா இப்படி எழுதணும் ஓகேவா எழுதிக்கோங்க இர்க்யா 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 எழுதிட்டீங்களா இன்னும் இத பாருங்களேன் இப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனேவே செகண்ட் லின் குரூப்ல போட்டிருக்கேன் அதுல உடனே ஜாயின் பண்ணுங்க ஓகேவா இப்ப இன்னைக்கு வந்து இது எழுதிட்டீங்கல்ல ஓகே ரெக்கார்டிங்கும் ஸ்டாப் பண்ணிடுறேன்